ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே அதுவும் ஒரு ஹெவியா ஒரு லஞ்சை போட்டு ஹாப்பியா ஒரு தூக்கத்தை போட்டு சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, பெருசா என்னங்க, இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பரபரப்பா பேசுற அளவுக்கு தளபதி விஜய் ட்விட்டு போட்டாலோ, இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஃபங்க்ஷன் எப்படி ஏதாவது நடந்தாலும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அந்த அரசியல் காலமே. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, சப்புன்னு கிடக்கு. என்னப்பா இது அரசியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது தமிழ்நாட்டு அரசியலே தளபதி விஜயோடைய வருகைக்கு முன் வருகைக்கு பின் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிடலாம் போல. சரி, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியலே தளபதி விஜய் சுத்தி நடக்கு. நீங்க சோசியல் மீடியால எந்த அரசியல் விமர்சனம் பண்றவங்களாகட்டும், இல்ல எந்த கட்சி எந்த ஊர்ல எந்த மேடையை போட்டாலும் அவங்களுடைய ஃபங்க்ஷன் சரி, அங்க விஜய் அவர்களை பத்தி பேசாம யாருமே மேடையை விட்டு இறங்கதான் இல்ல. சோ அந்த அளவுல தளபதி விஜய் அவர் விஜய் விஜய் தான். அந்த விஜய்ங்கிற மூஞ்செழுத்து மந்திரம் தமிழ்நாட்டு அரசியலே பாத்தீங்கன்னா புயல் மாதிரி சுழண்டு அடிக்குது. சோ இப்ப ரீசெண்டா 2-3 நாட்களா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து மாட்டாரு. இந்த வக்கரபத்தி வேலுமுருகன் அவரையும் போட்டு பொலன்னு பொழந்தாச்சு. இதுக்கு மேல என்னத்தை போட்டு பழக்க. சோ நம்முடைய சகோதரிகளே பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க கையில கொடுத்தாச்சு. அதுல நம்முடைய நக்கலை நம்முடைய தமிழை வச்சுக்கிறது தோழர்கள் ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க அவர் ஊர்ல. சோ அதை பார்த்தேன், வேற லெவல். அதாவது நக்கலா உன்னை மன்னிச்சு விட்டுறோம் போ போ அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் வேற என்னதான் பண்ண. ஸோ இந்த ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி தாண்டா வேற யாருக்கா தெரியுமா? ஆனால் தளபதி விஜய் அப்படியா? ஸோ அதனால நம்ம தளபதி விஜயாவில் எதிர்த்தா விமர்சனம் பண்ணா நாமளும் ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் பண்ணிட்டாரு. சரி போட்டோம். சரி, இன்னைக்கு நம்ம வேற என்னத்தை பத்தி பேசுறோம் கேட்டீங்கன்னா, ஒரு 2 விஷயத்தை பத்தி பேச போறேன். ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் தளபதி விஜய் அவர் 2026 தேர்தலில் தனியா நிப்பாரா, இல்லைன்னா கூட்டணி கட்சி அமைச்சு நிப்பாரா, அப்படின்னா எந்த கட்சி கூட கூட்டணி நிற்பாரா அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்களோ இல்ல தமிழை வெச்சிக்காலத்துடைய கழக நிர்வாகிகளோ கவலைப்படுறத விடையும் தமிழ்நாட்டில் ஒரு மனுஷன் ரொம்ப கவலைப்படுறாரு, தவிக்கிறாரு, உருள்றாரு பிறல்றாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாச்சி சவுக்கு தான். சோ இந்த ஆளை பத்தி நிறைய தடவை நான் விமர்சனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன புதுசா விமர்சனம் பண்ண போற கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு பயத்தை காட்டியிருக்காங்க. அதை தமிழை வச்சுக்காதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவர்கள் இப்போ பிஜேபி கூட்டணி இருக்குல்ல, அமித்ஷா கூட இன்னைக்கு வந்திருக்காரு மதுரைக்கு. சோ இந்த அதாவது அவங்க கூட கூட்டணிக்கு, அதாவது அதிமுக பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு போகல அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு ஈடு ரேட் நடத்தாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது யாருக்குனே நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமால இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஈடு ரேட் நடத்தாங்க தெரியும்ல. அதாவது நெய்வேலியில உங்களை அதிகாரமா அப்படின்னா அதிரடியா காருக்குள்ள வச்சே கூட்டு போனாங்க. சோ அப்பயே அப்படி பண்ணவங்க இன்னைக்கு நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. சோ இப்போ அவங்களுக்கு பிடிக்காம நீங்க அவங்க எதிர்த்து ஏதாவது பண்ணும்போது ஒரு ஈடு ரேட் அவங்க அனுப்பிவிட்டா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பயத்தை கொடுக்காரு. சோ இதை எனக்கு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு சிரிப்புனா, யார்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க? அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமில்ல? அவங்க வந்து அப்படி நடந்ததுக்கு அவர் பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. எப்படி? அதாவது உங்களுக்கு இல்ல உலகத்துக்கே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருந்திருக்கும். நெய்வேலில ஒரு கூட்டத்தை காமிச்சாரு பாத்தீங்களா? பாத்தீங்களா அவருடைய ரசிகர்கள் கூட்டத்தை? ஒரு செல்ஃபி, வேர்ல்டு செல்ஃபி அதான். அதாவது உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு செல்ஃபி ஒரு கூட்டத்தை கூட்டது கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். ஒத்த ரைடு நீங்க வந்து காட்டுறீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா காருக்குள்ள வச்சு நீங்க கூட்டு போனீங்க. அவர் ஒண்ணுமே பேசல, உங்களுக்கு எதிர்த்து சவுண்ட் விடல, கதறல. சிம்பிளா ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டினாரு. அவருடைய செல்வாக்கு என்னன்னா லைட்டா சாம்பிள் காட்டினாரு. அதுக்கே ஆடி போயிடுச்சு. இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டு ஒரு தலைவரா, தமிழை வச்சுக்காத்துடைய தலைவரா இருக்காரு. அவங்களுடைய அந்த ரசிகர்ல ஃபுல்லா கட்சி ரீதியா அவர் பயங்கரமா ஒரு ஆயுதமா மாத்திட்டு இருக்காரு. சோ இப்ப நீங்க அவரை வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்தினா தமிழமே ஸ்தம்பிக்கும். அன்னைக்கு நெய்வேலி மட்டும் தான் ஸ்தம்பிச்சது, இன்னைக்கு தமிழமே ஸ்தம்பிக்கும். சோ இது தெரியாம ஏதோ அவரை பயத்தை காட்டி அவங்களை வந்து கூட்டணிகள் தள்ளுன்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு போராட்டத்தை பார்க்கும்போது தான் சிரிப்பா வருது. இந்த பூச்சாட்டி எல்லாம் வேற எங்கேயாவது காட்டுங்க. சோ அவர் தளபதி விஜய் அப்படி பயந்து இருந்தாருன்னா இந்த அரசியல் கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாரு. மத்தவங்கள மாதிரி நான் படம் அந்த ஓடுறதுக்காக மட்டும் நான் வரமாட்டேன் வரம் பில்டர் காட்டிட்டே போயிருப்பாரு. சோ அவர் வந்து இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு. என்னைக்கு சொல்ற மாதிரி அப்படி பயப்படாத இருந்தா அங்க உட்காந்துக்கிட்டு அவர் இந்த சினிமாவில் நடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்து ஏதாவது ஒரு கட்சி இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போட, அதாவது வயசு கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணாலே போதும், எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்க போறாங்க. சோ அதெல்லாம் மீறி இந்த ஆளுகிஞ்சா இங்கேயும் சரி மேலும் சரி 2 கட்சிகளையும் ஆளுகிஞ்ச கட்சியை எதிர்த்து அவர் வராருன்னா அவர் நீ கட்டுறத பூச்சாண்டிக்கு எல்லாம் பயப்பட இருந்தா இப்படி கட்சி ஆரம்பிச்சு வருவாரா? இவ்வளவு கெத்தா தில்லா என்ன இதெல்லாம் என்ன சவுக்கு? உங்கள்கிட்ட ஏதோ பெருசா எதிர்பார்த்தா இப்படி சின்ன பழத்தனமா வேற ஏதாவது புதுசா தூக்கிட்டு வாங்க, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இன்னொன்னு புதுசேத்தனமா ஒரு கொஸ்டின் வந்து வைக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப தளபதி விஜய் 2026 தேர்தலில் தனிச்சு நிக்காரு, யாருமே கூட்டணி இல்லாம அப்படின்னு கேட்டீங்களேன். தனிச்சு நிக்காருன்னா இப்போ ஒவ்வொரு மொத்தம் 234 தொகுதி இருக்கு நம்ம தமிழ் சட்டமன்றத்துல. சோ ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி அங்க வந்து செலவு பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி செலவு பண்ண வச்சுக்கோங்க. 234 தொகுதிக்கும் எத்தனை கோடி ஆகும்? சோ இதுக்கெல்லாம் அவர் ஒட்டுமொத்தமா தான் சொந்த பணத்தை செலவு பண்ணுவாரா? அந்த அளவுக்கு அவர் வச்சிருக்காரா? எல்லாத்தையும் செலவு பண்ணி இங்கேயே இலக்கிறதுக்கு வருவாரா? சோ முடியாது இல்ல. சோ அப்பனா இப்ப யாருக்கிட்ட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க, சரி அது வந்து சமாளிக்கலாம். தனியா நின்று என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது தனியா நின்னா இவரால் அதை ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு பயமுறுத்தல பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல யாருக்குனவே இந்த ஊழலை வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்கணும் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி அந்த ஊழல் யாருக்குனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 5 கோடி, ஒரு தேர்தலுக்கு 5 கோடி செலவாகுமா? இல்லை நான் கேட்கறேன்.
என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அப்படி 5 கோடி செலவு பண்ணி ஒருத்தர் வந்து தேர்தல் நின்னு ஜெயிக்கானா, அவன் எத்தனை கோடி எடுப்பான்? 5 கோடி செலவு பண்ணிட்டு. இல்ல யாருக்குனவே இருக்கிற டாய்லெட் கிச்சன் அதான் பண்ணிட்டு இருக்கு. சோ அதை எதிர்த்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றமா வருதுன்னு வராரு. சோ அப்படி இருக்கப்பட்டது 5 கோடிக்காகவும் நீங்க 5 கோடிக்கு ஒரு தொகுதிக்கு 5 கோடி எங்க போவீங்க அப்படின்னு என்னெல்லாம் கட்டுறாரு பாருங்களேன் இந்த சவுக்கு. இல்ல அதாவது அப்படியே பயமுறுத்துறாங்க தளபதி விஜய் அவர்கள். அப்படியே பயமுறுத்தி அதிமுக பாஜக கூட்டணி தள்ளுறதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒண்ணு இல்லங்க. நாங்க வந்து ஒரு மீடியா நடத்துறோம். நாங்க அதாவது நடக்க போற விஷயத்தை தான் முன்கூட்டியே சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் உங்களுக்கு நல்லது தான். எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு சொல்லி அதை வேற இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. இந்த சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சோந்தி கணக்கா. நான் முன்னாடி நேரம் சொல்லியிருக்கேன். இப்ப வேணா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லூலா பேசுற மாதிரி தெரியும். ஆனா முழுக்க முழுக்க அப்போதைக்கு யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாரோ அவங்களுக்கு சார்பா பேசக்கூடியவர். இதுக்கு முன்னாடி இந்த தடவை டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் சுமத்திட்டு இருந்தாரு. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரை முறையா கவனிக்கல. நீலாம் ஒரு ஆள் கிடையாது உதறி விட்டாங்க. சோ அதுக்கப்புறம் கோவப்பட்டுட்டு ஏடிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே கிடக்காரு. ஏடிபிக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் திரும்ப கவனிக்காங்க இல்லைன்னா ஏடிபிக்கு விட்டுட்டு வேற கட்சியோட சேர்ந்துருவாரு. சோ பாக்கலாம். சோ இந்த சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கதறாரு அப்படின்ட்டு. சோ அதனால இந்த சவுக்குலாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆளே கிடையாது. ஆனாலும் அவர் ரொம்ப கெத்தா ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி வைக்கிற மாதிரி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப நக்கலா தமிழக உச்சிகழகம் தளபதி விஜய் விமர்சிக்கிறத பார்க்கும்போது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பதிலடி. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவரு பேசின ஒரு ஸ்பீச் தான். அதாவது அது விஜய் அவர்களை பத்தியோ தமிழக உச்சிகழகத்தை பத்தி பேசல. பிஜேபி பத்தி தான் பேசியிருக்காரு. அதுல நான் ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய வீடியோக்கள்லாம் அந்த நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் தங்கைகள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கமெண்ட் போடுறதுல ரொம்ப புத்திசாலித்தனமா அதாவது ரொம்ப கேள்வியில கேட்கறாங்க. உங்களுடைய தளபதி அப்படி உங்க கட்சி இதை பண்ணி அதை பண்ணிங்கன்னு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லிட்டு கொடுக்கலாம். ஆனா இந்த யாருக்குனவே இந்த அரசமாவே அரைக்கிற மாதிரி தமிழ் தேசியம் திராவிடம் எப்படி வந்து 2 கண்களாகும் அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க அப்படி இப்படின்னு இந்த அரசமே வரைக்கனால அதுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது. சோ இப்ப இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இவர் வந்து பிஜேபி பத்தி பேசுகிறாரா அந்த கருத்துக்கு. சோ இதுலயே உங்களுடைய தலைவர் அதாவது சீமானோட லட்சணம் என்னன்னு புரியும். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தளபதி விஜய் பத்தி நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா சீமான் அவர்கள் அதாவது பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மதுரையில ஒரு முருகன் மாநாடு நடத்த போறாங்க அவங்களுடைய சார்பாக. அந்த கட்சி சார்பாக நடக்க போகுது. ஓகேவா? இந்துக்களுடைய முருகன் மாநாடு. இதை பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஊபியில ராமரை தூக்கி பிடிக்காங்க, கேரளாக்கு போனா ஐயப்பன் தூக்கி பிடிக்கிறாங்க, அதே மாதிரி தமிழ்நாடு வந்த உடனே முருகனை தூக்கி பிடிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒப்புக்காக பிடிக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காண்டி. நான் வந்து முருகன் தூக்கி பிடிக்கனா உணர்வுபூர்வமாக என்னுடைய கொள்கை ரீதியா நான் வந்து உரிமையோட தூக்கி பிடிக்கேன் முப்பட்ட முருகனை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சோ அதை பாத்திரம் தான் நான் பேசணும். இதுல என்ன பேச போறேன்னு கேட்கலாம். அதாவது இந்த நாம் தமிழ் சீமான் இருக்காருல்ல அவருடைய உணர்வுபூர்வமான முப்பாட்டன் முருகன் ஒண்ணு ஆரம்பிச்சு பயங்கரமா அந்த முருகன் தூக்கி பிடிக்காருல இதெல்லாம் எந்த நாளத்துல இருந்து ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் கடந்த ஒரு 2-3 வருடங்களா தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சீமான் வாயில இருந்து என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தம்பிகள் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த சிவன் சிலை இருக்குல்ல சிவன்னா யாருன்னு தெரியல முப்பாட்டன் முருகனுடைய தந்தை. இந்துக்கள் முறைப்படி இந்துக்கள் கொண்டாடுற தெய்வங்கள்ல முருகனுடைய அப்பா சிவன் தானே சிவன் பார்வதி தான். சோ இந்த சிவனுடைய அந்த சிவலிங்கத்தை பத்தி ரொம்ப கொச்சையா அநாகரிகமான மாச்சையில கொல்ல முடியாத அளவுக்கு கேவலமா விமர்சனம் பண்ணவங்க தான் இந்த ஆளு இந்த சீமான். சோ அப்பெல்லாம் தெரியலையா உங்க முப்பட்டன் தான் எங்க முருகன் தான் முப்பட்டன் முருகன் தெரியாதா உங்க சீமானுக்கு நான் கேட்கிறேன். அதாவது இந்த முரண்பாடு எப்படி அவருக்கு அப்ப அதுக்கப்புறம் திடீர்னு அந்த போதி மரத்துல நானவதே வந்துட்டா எனக்கு புரியல. ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பெரியார் அப்பவும் நாம் தமிழ் கட்சியில தான் நடத்திட்டு இருந்தாரு அவரு. நாம் தமிழ் கட்சி மேல பின்னாடி பேக்ரவுண்ட்ல அதை வச்சுட்டு நீ யாருக்குனே வீடியோவே போட்டிருக்கேன் என்னுடைய ஸ்டார்டிங்ல என்னுடைய வீடியோக்கள்ல இந்த சீமானுடைய உருட்டுகள் அப்படின்ட்டு பாக்கா தம்பிகள் போய் பாருங்க. சோ மானங்கட்டு போய் நீங்க வேணா அவருக்கு போய் பின்னாடி போய் நின்றுட்டு அவரு இன்னைக்கு தமிழன் அப்படின்னு பேசணும்னா இவரு தான் நம்ம தமிழர்களுக்கான ஒரு தலைவர் பாத்தீங்களா தமிழர்னு ஒரு போட்டோல கலந்துகிட்டு நிக்காரு அப்படி இப்படின்னு பயங்கர பொங்குவீங்க. ஆனா அவர் உண்மையா முழுக்க தன்னுடைய சுயலாபத்தான் இருக்காரு. எப்படி ஒரு மதத்தினுடைய மக்கள் ஒட்டுமொத்த ரொம்ப அதாவது நான் என்ன பார்த்தேன்னா ஒரு மதங்கிறது ஒரு மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதெல்லாம் மத்தவங்க மூக்க நுழைச்சு அதை கருத்து சொல்றதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அது ஒரு அரசாங்கத்துக்கே கிடைக்க கூடாது. அது ஒவ்வொரு மனசுக்கும் உண்டான உரிமை. உங்களுக்கு என்ன யார் எந்த மதத்தை பின்பற்றி என்ன மத உங்களுக்கு என்ன வந்து கேட்கிறேன். அப்ப நீங்க வந்து நாத்திகர்னா எல்லா மதத்தையும் விமர்சனம் பண்ண வேண்டியதானே. நீங்க மத்த மதத்துல விமர்சனம் பண்ண மாட்டீங்களா? அது இந்து மதத்தை மட்டும் விமர்சனம் பண்றதுக்கு சீமானுக்கு யாரு வீடியோ என்னுடைய இதுலயே இருக்கு வீடியோ பாக்குறவங்க பாருங்க. நான் லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. சீமான் எந்த அளவுக்கு இந்து மதத்தையும் பெரியார் தூக்கி பிடிச்சு இன்னைக்கு பெரியார் போட்ட பழக்காரன்னு பயங்கரமா பேசுறானுங்க. அன்னைக்கு பெரியார் தூக்கி பிடிச்சு பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பெண்கள் வானூர்தி ஓட்ட போனாங்க அது ஓட்ட போனாங்க இது ஓட்ட போனாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரம் என் தாத்தா பெரியார் அன்னைக்கு பேசிருக்காருங்க. இதெல்லாம் தெரியாம அப்படி தெரிஞ்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அவரு அப்ப பெரியார் கோயில் அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டாரு நான் முதல்ல அப்படிதான் இருந்தேன் அதுக்கப்புறம் திருத்திட்டேன் அப்படின்னு. எப்படி திருந்த முடியும் ஒரு மனுஷனால? இல்ல என்ன கேள்வி கேட்கிறேன். அப்போ திருந்தங்கிறது என்ன போதி மரத்துல புத்தர் போதி மரத்துல கொஞ்சம் ஞானம் வந்துட்டான்னு கேட்கிறேன். என்னையா இது லூசுனமா இருக்கு? பேச வேண்டியதெல்லாம் பேசுறீங்களா? கேவலப்படுத்த வேண்டியது அதாவது இங்க மக்களுடைய உணர்வுலாம்
புண்படுத்தி கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த அரசியல போனா நம்ம ஜெயிக்க முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு தூக்கி மாத்து வரான். அதாவது என் பாட்டை முருகனா என்ன முருகன் இருக்கிறேன். பிஜேபி அரசாங்கம் இந்த விஷயத்துல அவங்க இந்து மத சார்பா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தானே இருக்காங்க. அதுல புதுசா இவரு வந்து என்ன பூத்து கேட்கிறேன். நான் பிஜேபி அரசாங்கத்துக்கு சார்பா பேசுறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் என்னைக்காவது அதாவது இந்து தெய்வங்களையும் அவங்க குச்சப்படுத்தணும் கிடையாது, அவங்க அந்த விமர்சனம் பண்ணதே கிடையாது. அவங்க அதுக்கு சார்பா உள்ள அதனாலதான் அவங்களுக்கு அந்த பேரே இருக்குது, மதம் சார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல இவரு என்ன விமர்சனம் பண்ண வந்துட்டாரு சீமான் அவர்கள்? புரியல. சீமான் அவர்கள் தான் தன்னுடைய சொந்த லாபத்துக்காண்டி சுய லாபத்துக்காண்டி இன்னைக்கு முப்பட்ட முருகன் தூக்கி பிடிச்சு நிக்காரு. இதுக்கு முன்னாடி அதே அவங்களுடைய தவப்பனையே சிவனையே கேவலப்படுத்த வரான். சிவலிங்கத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லிடுறான் பாக்கலாம் அப்படின்னு சவால் விட்டவர் இருந்தாலும் அந்த வீடியோ என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன், பார்த்துட்டு எல்லாரும் பேசுங்க. சீமான தம்பிகள் என்ன இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீமான் ரொம்ப நன்னுல மாதிரி தூக்கி பிடிக்கன்னு புரியல. ஃபுல்லா போய் பித்தலாட்டம் உருட்டு. அதாவது இங்க உள்ள இளைஞர்கள் என்ன தெரியுமா, அதை உணர்ச்சி பொங்க பேசக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் பேசணும்னா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சி அப்படியே பொங்கிட்டு வராங்க. அவருடைய சுயரூபம் தெரியாம தெரிஞ்சுட்டு பேசுங்கய்யா. ஒருத்தர் பேசுறா அதுக்கு பின்னாடி அவருடைய வரலாறு என்னன்னு பாருங்க. சீமான் அவரெல்லாம் பயங்கரமான பெரியார் கோஷ்டி இருக்காங்களா வீரமணி, அவரெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு பேசுற உள்ள ஆளு. சோ இன்னைக்கு அவருடைய பருப்பு வேகல. அவருக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தேவை. இந்த தேர்தல் நேரத்துல பயங்கரமா கம்பு சுத்தி ஏதாவது பார்க்கணும். அதுக்காண்டிதான் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. பெரியாரை எதிர்த்து இந்த இந்துக்களுக்கு ஆதரவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் இல்ல. இவரெல்லாம் எந்த ஒரு அருகையில பிஜேபி விமர்சனம் பண்றான்னு எனக்கு தெரியல. சோ பிஜேபி விமர்சனம் பண்ணாம அவர் என்ன பண்ணிட்டு போட்டோம். ஆனா எனக்கு இந்த நேரத்துல இது கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் ரொம்ப நன்னுலா வந்து பாத்தீங்கன்னா விஜயாவில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு விஜயாவில் அதுக்கு இது பண்ணாரா இதுக்கு அது பண்ணாருன்னு பயங்கரமா கேட்கீங்களா. அதை கேட்கும் போது சீமான் அவர் என்னென்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது. சோ இதுக்கு பதில் தெரிஞ்சா சீமானோட தம்பிகள் பதில் கொடுக்கவும் நான் அதுக்கு வந்து பதில் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஓகேவா. சோ இன்னைக்கு நான் பேச வீடியோக்கள் ஏதாவது மாற்று கருத்துக்கள் சரியை தவிர எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.